Hello friends, welcome to DIVISH Academy. நான் உங்கள் அனிதராஜ். வீட்டில் இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். அண்ட் நம்மளோட சேனலில் 100 days லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 20. இன்றைக்கி ஒரு பிரைடல் ப்ளவுஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் டிசைன் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் இருக்கிறது நமக்கு கட் ஒர்க் டிசைன் தான். அந்த கட் ஒர்க் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நான் ஒரு சின்ன டெமோவாக பேக்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ இப்போ இதில் ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஃபில்லிங் தான். ஸோ சென்டராக வந்து நமக்கு டிவியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு சீட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து எம்போஸ்ட் ஜர்தோசி ஃபில்லிங் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுற்றிலும் நம்மளோட பீட் ஒர்க்கை தான் வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை சுற்றிலும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க்கு தான். இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறப்போ அவ்வளோ கிராண்ட் லுக் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பண்ண முடியும். இதில் உள்ள சின்ன சின்ன மைனூட் டீட்டெயில்ஸ் மட்டும் கிளியராக போட்டாலே போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், அதை சுற்றிலும் வந்து சீட் பீட்ஸ், அதை சுற்றிலும் வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து வயலட் கலர் வந்திருக்கிறதுனால அதையே கொடுத்துருக்கோம். இப்போ ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ எப்போதும் போல் ஒரு பார்டர் ஒர்க் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சீட் பீட், அதுக்கப்புறம் லைன் ஸ்டோன், சீட் பீட், சென்டரில் வந்து வாட்டர் ஃபில்லிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பார்டரையே மறுபடியும் முடிச்சிருப்போம். அதை தான் யூ நெக் மாதிரி போட்டு சைட்ஸ்லையும் வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப் வியூலையும் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு சின்ன வந்து நமக்கு ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் அந்த இடத்துல வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. கீழே வந்து அஸ் யூஷுவல் வந்து நம்மளுக்கு பார்டர் ஒர்க்கு, அதுக்கு மேலே சின்ன வேவ் பேட்டர்ன், க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். சின்ன சின்ன இடங்களில் வந்து நம்ம குட்டி குட்டி பீட்ஸையும் அதை சுற்றிலும் வந்து ஜர்தோசி ஒர்க்கையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு கிராண்டாக இருக்குது அப்படின்னு. எல்லோருக்கும் வர டவுட் என்னென்னா, நம்மளை இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் தான் ஆக்சுவலி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் இருக்க வயலட் கிளாத் வந்து அடிஷ்னலாக தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கிளாத் ஆட் பண்ணுறதுல கட் ஒர்க் அப்படின்னும் இருக்குது, பேட்ச் ஒர்க் அப்படின்னும் இருக்குது. பேட்ச் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாத்தை கட் பண்ணி அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிறச்ச நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் கட் ஒர்க் டேரெக்டாக க்ரீன் கலர் ப்ளவுஸில் போட்டுட்டு பேக் சைடில் வந்து சில்க் கிளாத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன ஹனி ஹோம் மாடல் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த கிளாத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் தான் நான் அடியில் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது, நான் கையை எப்படி பிடிக்கிறேன் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் இப்போ என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி கிளாத் வச்சு தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ அதே கிளாத் வச்சு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ லாங் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம போட்டிருக்க டிசைன்ஸ் மேலேயே லாங் செயின் ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். ஏன்னா நம்ம இதுதான் பேஸ், இதுக்கு மேலே தான் நம்ம குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம கட் ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். கட் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், பட் ஒர்க்கு அதிகம், அவ்வளோதான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி நூல் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடாக ஒரு எட்ஜாக போய் நீங்கள் முடித்து நாட் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப தான் அதோட அழகு எப்படி இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா நான் 2 விரலில் நூல் பிடிச்சிட்டு இது வந்து நம்மளோட நீடிலில் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ
ஸோ இதுக்காக தான் மெயினாக வந்துட்டு லைனிங் கிளாத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அவுட்கம் வருதுன்னு தெரியல. ஏன்னா லைனிங் கிளாத் அப்படின்றதுனால லைட்டாக ஃபயர் பண்ணாலே கொஞ்சம் வேகமாக பற்ற ஆரம்பிச்சிடும். ஃபுல் காட்டன் இல்லையா? ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. பட் இதே மெத்தடை நீங்கள் சில்க் கிளாத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பர்பாகவே வரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நான் மெதுவாக தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி போடணும் அப்படின்றது தெரியும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டாட் வச்சா கூட அதை கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் ட்ரேசிங் அப்படின்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு வாட்டி நம்ம ட்ரேசிங் வந்து ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரி ஒர்க் வந்து எல்லாருக்கும் என்ன டவுட்னா, நம்மளால் வீட்டிலேருந்து கற்றுக்க முடியுமா? தாராளமாக கற்றுக்க முடியும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ ஏன் பெரியவங்களால் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்க முடியாது? தாராளமாக கற்றுக்க முடியும். ஏன்னா நம்மளை எல்லாமே வந்து க்ளோஸ்அப்பில் வச்சு தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸில் தான் இருக்கும். இந்த அளவுக்கு மெதுவாக தான் போட்டு சொல்லித்தருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹனி ஹோம் மாடலில் தான் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல லாங் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ ஃபயர் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொசுபத்தி சுருள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் குட்டி குட்டி டிசைன்ஸ். ஆக்சுவலி ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே குட்டி குட்டி டிசைன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ஊதுபத்தியவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் வந்து ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப எப்போதுமே நான் இப்படி யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கிளாத் கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் கிளாத் வேண்டாமோ அந்த இடத்துலலாம் ஃபயர் பண்ணுங்கள். இந்த ஃபயர் பண்ணுறது ரொம்ப பக்கத்தில் வந்துடக்கூடாது நம்மளோட செயின் ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில். ஏன்னா நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட நம்ம மேலே ஒரு லேயரில் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா செதிம்பல்கள் மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக த்ரெட் கட்டர் வச்சு கூட கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப பக்கமாக வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் ஃபயர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபயர் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து நூலை எடுத்து லெஃப்ட்டில் ஒரு செயின், ரைட்டில் ஒரு செயின், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறேன். இப்படி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸில் ஃபுல்லாக போடுவோம். இதுதான் நம்மளுக்கு கட் ஒர்க் செயின் ஸ்டிச் அப்படின்றது. நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு செயின், ரைட் சைடில் ஒரு செயின், லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போய் ஒரு செயின், ரைட் சைடுக்கு கொண்டு போய் ஒரு செயின், இந்த மாதிரி கண்டினியூஸாக நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம கொடுக்குறோம். இது ஆக்சுவலி ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். இதை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு தெரியுது. ஆக்சுவலி இது ரொம்ப 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 குட்டி. இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் போடுறப்போ அது இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வரும். இப்போவே உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த ஒரு லைன் மட்டும் தனியாக தெரியும். ஸோ இது வந்து யூஸ்வலாக எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா, 2 செயின் ஸ்டிச்சஸ் வந்து பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சஸ் கூட பார்த்து யூஸ் பண்ணி போடுவோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அதில் வந்து லைட்டாக அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து தெரியும், இதில் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். இனி வரப்போகிற வீடியோஸில் நான் அந்த மெத்தடையும் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வந்து முடிக்கணுமோ அந்த இடத்துல முடிச்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஹனி ஹோம் ஸ்டிச்சஸ் போடுறப்போ ஒரு ஸ்டிச்சுக்கு உள்ளே தான் அடுத்த ஸ்டிச்சு போய் நாட் போடணும். அதுக்கு முன்னாடியோ அப்புறமோ போட்டிங்கன்னா ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் போயிடும். நம்ம ஃபயர் பண்ணுறப்போ அது தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றோட ஒன்று கன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம போயிட்டு செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட், ரைட், இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். ஏன்னா நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போகிறோம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இது வந்து ஃபயர் ஆகிறப்போ கொஞ்சம் வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். மற்றபடி இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துட்டு நமக்கு செயின் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே போதும், தாராளமாக இதை வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதிலேயே கொஞ்சம் பெரிய ஒர்க்காக பண்ணது தான் நம்மளோட ப்ளவுஸு. ஸோ இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைடல் ஆர்டர்ஸ் இல்லை உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. டைரக்ட் கிளாஸஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போது இது குவாரண்டைன் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம்
டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. 1-to-1 ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஒரு கிளாஸில், அந்த மாதிரி தான் இருக்கும். டைம் லிமிட்டேஷன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anitharaj.